Good morning, students. Now we are going to discuss about predicting direction of the reaction. I mean forward or reverse reaction, or both forward and reverse reactions. Okay, consider general chemical equilibrium. Homogeneous reversible reaction எடுத்துருக்காங்க. Homogeneous அப்படின்னா reactant ப்ராடக்ட்டும் சேமாக இருக்கணும், சேம் ஃபேஸில் இருக்கணும். ஓகே, ஸோ அதில் என்ன செய்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், it is possible to predict the direction in which net reaction takes place is given concentration or partial pressure of the reactant product. பார்ட்ஸ்லி ப்ரெஷர் ஆஃப் தி ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், அல்லது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் ரியாக்டன் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நான் என்ன செய்யலாம், ரியாக்ஷனோட டேரக்ஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகே, இதை வச்சுட்டு யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு ஃப்ரம் தி நாலேஜ் ஆஃப் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி ஆர் கேபி, ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி கூட சொல்லலாம். கேசி அல்லது கேபி, ஏதோ ஒரு கேசினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் ப்ராடக்ட் வச்சுக்கணும், கேபினா பார்ட்ஸ்லி ப்ரெஷர் ஆஃப் ப்ராடக்ட் ரியாக்ட் வச்சுக்கணும். ஃப்ரம் தி நாலேஜ் ஆஃப் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் வச்சுக்கிட்டு சரி, இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிடிக்ட் தி டைரக்ஷன் in which net reaction takes place for given concentration of reactant product or net reaction இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் நெட் ரியாக்ஷன்லேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ரியாக்ஷனோட டைரக்ஷன் மீன்ஸ் தட் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஃப்ரம் விச் நாலேஜ் ஆஃப் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஜென்ரல் ஒரு ஹோமோஜினியஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏபிங்கிறது ரியாக்டண்ட்டு, சிடிங்கிறது ப்ராடக்ட்டு, ஸ்மால் லெட்டர் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ஸ், ஐ மீன்ஸ் தட் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டண்ட், எல்எம் அப்படிங்கிறது மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். எவ்வளோ ரியாக்ஷன் அண்டர் நான் யூக்லிபிரியம், நல்லா தெரிஞ்சுங்க, அண்டர் நான் யூக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் ரியாக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. கியூ அப்படிங்கிறது கியூ ஈக்குவல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கியூ வாட் இஸ் மை கியூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் சின்னா என்னது இந்த ரியாக்ஷனில் ப்ராடக்ட்டு, டினாலும் ப்ராடக்ட்டு தான். பவரில் என்ன வச்சுருக்கோம், ஸ்மால் லெட்டர் எல் எம் ரெஸ்பெக்டிவ் போட்டாங்க பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்டு டிவைட் பை ஏபிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் வந்து டிவைடில் எழுதணும். ஓகே, கீழே தட் இஸ் ரியாக்ஷன் கொஸ்டின் டிஃபைன் எழுதுவோம். எப்பவுமே டிவைட் எழுதுறப்ப இந்த வேர்டு யூஸ் பண்ணிங்க, ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் இருக்கிற அர்த்தம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் சியும் ஸ்கொயர் ப்ராக்கெட் டியும் இடையில ப்ளஸ் போட்டக்கூட, இங்கே இடையில ப்ளஸ் இருக்குல்ல ரியாக்ஷனில், இங்கே ப்ளஸ் மல்டிபிள், அதுதான் ப்ராடக்ட்டுங்கிற யூஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் ரைஸ் டு ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பேலன்ஸ் ஈக்குவேஷன். அது மேலே அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ரைஸில் எழுதிடணும். டு தட் ஆஃப் ரியாக்டன் கீழே வந்து 2 போட்டு அந்த ரேஷியோ எழுதுறப்ப 2 போடணும். ஸோ ஓகே, எழுதணும். எப்படி எழுதணும், அண்டர் தி, நான் சிம்பிளாக எழுதிக்க பாருங்கள், அண்டர் நான் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் டு தி ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன் அப்படி சொன்னாவே போதும். இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும் பவரில் தான் போடணும். ரைஸ்னால் மேல் பகுதியில் ரைஸில் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை மேலே போட்டுருக்கணும். பேலன்ஸ் கெமிக்கல் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ஸை ரைஸில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி சிம்பிளோட எழுத அவசியம் கிடையாது. ரேஷியோ போட்டாங்கன்னா டிவைடில் எடுத்தோம். ஆக்டிவ் மாஸ் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். இப்போ ரேஷியோ போடுறப்ப என்ன சிம்பிள் 2 யூஸ் பண்ணணும். concentration of the product to the concentration of the reactant under non-equilibrium, that is reaction quotient. 2 mark question கேட்டா what is reaction quotient அப்படினு கேட்டா இது தெரிஞ்சுக்கணும். under non-equilibrium condition very must. ஓகேயா, இந்த Q அப்படிங்கிறது இப்படி தான் கால்குலேட் பண்ண முடியும். Qங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். at the reaction process there is continuous change in concentration of the reactant product, also Q value until the reaction reach equilibrium. ஓகேயா, கண்டினியூஸ் சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கியூ வேல்யூ வந்து என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ரீச் த ஈக்லிபிரியம். கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆல்சோ கியூ வேல்யூ ஆல்சோ அண்டில் தி ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியத்தை ரீச் ஆகிற வரைக்கும் கியூ வேல்யூ ஆல்சோ சேஞ்ச் ஆகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ கியூ வேல்யூ சேஞ்சஸ் அண்டில் தி ரியாக்ஷன் ரீச்சஸ் ஈக்லிபிரியத்தை ரீச் பண்ணுற வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் அண்ட் ஆல்சோ கியூ என்னது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சேஞ்சஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தேர் இஸ் ரியாக்ஷன் ப்ரொசீட், ரியாக்ஷன் நடக்கும்பொழுது தேர் இஸ் கண்டினியூஸ் சேஞ்ச். எதாவது சேஞ்ச் ஆகும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்டு அண்ட் ரியாக்டன் அண்ட் ஆல்சோ என்னது கியூ வேல்யூ எது வரைக்கும் சேஞ்ச் ஆகும், அந்த ஈக்லிபிரியம் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ரீச் தி ஈக்லிபிரியம் அடைக்கிறோம். அண்டில் தி ரியாக்ஷன் ரீச் தி ஈக்லிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த 3லேயும் சேஞ்ச் ஆகும். அண்டில் இந்த ரியாக்ஷன் ரீச் தான் அந்த ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். லிசன் பண்ணுங்கள், அட் ஈக்லிபிரியத்தில் Q வேல்யூ ஈக்குவல் டு கேசி என்னது ஈக்குவலாக இருக்கும் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சரில். Q ஈக்குவல் டு கேசி எப்போ இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஃபஸ்ட் நமக்கு தெரியும் கேசினா என்ன சார், Qனா என்ன சார், நான் டெஃபினேட் சொல்லிடணும்.
ஸோ அங்கேயும் அதே தான் சார் சொன்னீங்க. இங்கே வாட் இஸ் கேசி அப்படின்னா அதே தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சி பவர் எல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸு இதே தான் சார் சொல்லியிருக்கீங்க. கேசினால் இதே தான். க்யூனால் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா க்யூ அப்படி யூஸ் பண்ணால் அண்டர் நான் ஈக்லிபிரியம், ஐ மீன்ஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. சிங்கிறது ஆக்சுவல் கான்சன்ட்ரேஷன் கிடையாது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்னு அர்த்தம் சிடிஏபிங்கிறது. ஸோ கேசியில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இதுதான் ஆக்சுவல் கான்சன்ட்ரேட், அட் யூக்லிபிரியத்தில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேட் சொல்லுவோம், இது வந்து அட் யூக்லிபிரியத்தில் உள்ள கான்சன்ட்ரேஷன். அண்டர் யூக்லிபிரியம் கேசிங்கிறது அண்டர் யூக்லிபிரியத்தில் உள்ள கான்சன்ட்ரேஷன். க்யூங்கிறது நான் யூக்லிபிரியம், அண்டர் நான் யூக்லிபிரியம் கண்டிஷன். யூக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட். கேசி அண்ட் க்யூக்கு டிஃப்ரென்ஸ் செஞ்சிங்க. ஆனால் சிம்பிள் மென்ஷன் பண்ணுறது சேமாக தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த சி இங்கே இருக்கக்கூடிய சி தான் ஆக்சுவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் ரியாக்டன் அண்டர் நான் யூக்லிபிரியம். பட் இங்கே சிங்கிறது ஆக்சுவல் இட் இஸ் நாட் கான்சன்ட்ரேஷன், இட் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அதான் அண்டர் நான் ஈக்லிபிரியம் சொல்லிட்டாங்க பார்த்தீங்க. நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், நான் ஈக்லிபிரியில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டிசைன் பண்ணிங்க. கியூக்கும் கேசிக்கும் டிஃப்ரென்ஸ் செஞ்சிங்க. ஸோ அப்போ ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியத்தில் தான். ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் வந்து ரெண்டுமே ஈக்குவல். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஒரு ரியாக்ஷனுடைய கேசி வேல்யூ என்னமோ அதோட வேல்யூ கியூவோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். கேசியோட வேல்யூ 50 அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷனோட கியூ வேல்யூ என்ன தான் 50 தான் இருக்கணும். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்து கேசி 50, வாட் இஸ் கியூ அப்படின்னு கேட்டால் அது ஈக்லிபிரியம் ரியாக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஒன்லி கியூ கிரேட்டர் தன் கேசி இப்படி இருந்துச்சுன்னா, கியூ கிரேட்டர் தன் கேசியாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வில் ப்ரொசீட் டு ரிவர்ஸ் டைரக்ஷனாக தான் நடக்கும். ரிவர்ஸ் டைரக்ஷனா ஏலேருந்து பி ஃபார்ம் ஆனிச்சு, தட் இஸ் பிங்கிறது ப்ராடக்ட், ஏங்கிறது ரியாக்ஷன். ஏலேருந்து பி ஃபார்ம் ஆனால் ஃபார்வர்ட் டைரக்ஷன், பிலேருந்து ஏ ஃபார்ம் ஆனால் ரிவர்ஸ் டைரக்ஷன். அப்போ ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தான் ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போ ரியாக்ஷன் ப்ரொசீடு இன் ரிவர்ஸ் டைரக்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன் ஃபார்ம் ஆகுது எப்போ கியூ கிரேட்டர் தன் கேசியாக இருக்கும் பொழுது. கியூ கிரேட்டர் தன் கேசியாக இருக்கும் லிசன் பண்ணுங்கள். கியூ கிரேட்டர் தன் கேசியாக இருக்கும்போது அது ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது, ரிவர்ஸ் டைரக்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஐ மீன்ஸ் ரியாக்டன் ஃபார்ம் ஆகுது எங்கேருந்து ஃப்ரம் தி ப்ராடக்ட்டு. அதே கேசி கிரேட்டர் தன் கியூ கேசி வேல்யூ அதிகமாக இருந்தால் கியூவோட வேல்யூ நாங்கள் என்ன செய்யணும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஐ மீன்ஸ் ரியாக்ஷன் ப்ரொசீட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஈக்குவல் டு கேசினா ஈக்லிபிரியம், கியூ கிரேட்டர் தன் கேசி அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன், கியூ லெஸ் தன் கேசி அப்படின்னு கேட்டால் அது டிசே ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஃபேவராக இருக்கும். ஏதாவது ஒன்று தான் நடக்கும், அதான் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரெடிக்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டால் கியூ ஈக்குவல் டு கேசியாக இருக்கும்போது அது ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் சொல்லிடலாம். கியூ கிரேட்டர் தன் கேசியாக இருந்தால் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஒன்லி நடக்கும். ஈக்லிபிரியம் தான் ரெண்டுமே நடக்கும், ஃபார்வர்டு நடக்கும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். கியூ கிரேட்டர் தன் கேசியாக இருந்தால் ஒன்லி என்ன நடக்க முடியும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். கியூ லெஸ் தன் கேசியாக இருந்தால் ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது கியூ கேசி ரெண்டையும் கம்பேர் பண்ணுற யார் அதிகமாக இருக்குது, கேசி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதிகமாக இருந்தால் ரியாக்டன் என்ன ஃபார்ம் ஆகும், ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் ஐ மீன்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அர்த்தம். இங்கே பாருங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், யார் அதிகமாக இருக்கிறாங்க, ப்ராடக்ட் யார் கேசி அதிகமாக இருக்காங்க. கேசி அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா என்னது, ப்ராடக்ட்லேருந்து ரியாக்ட் ஐ மீன்ஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு பேர் ஈக்குவலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஈக்குவலிபிரியம் நடக்கும். இப்போ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் கியூ வேல்யூ வரைக்கும் ரீச் ஆகும், கியூ வேல்யூ வரைக்கும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. என்ன சொல்லியிருந்தோம், அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும், ரியாக்ஷன் நடக்கும் பொழுது கண்டினியூஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். யார், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்டு கியூ வேல்யூ ஆல்சோ சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஏன்னா கியூ வேல்யூ வந்து கேசிக்கு ஈக்குவலாக வரணும். அது வரைக்கும் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும்போது கியூ வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் அண்டில் தி ஈக்லிபிரியம் ரீச் ஆகணும். அப்போ இது வந்து இதுவாக மாறணும், இது வந்து இதுவாக மாறணும். ஸோ அப்போ கேசி வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும், கியூ வேல்யூ வந்து கேசிக்கு ஈக்குவலாக வர ட்ரை பண்ணும். அதே கேசி வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா கியூ வேல்யூ வந்து கேசிக்கு ஈக்குவலாக வர குறைய நினைக்கும், ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து இங்கே ரெடியூஸ் பண்ண நினைக்கும், இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ண நினைக்கும். புரியுதா. ஸோ அதுமாதிரி ரீச் ஆகி என்னது யூக்லிபிரியம் வரத்துக்கு தான், யூக்லிபிரியம் வர வரைக்கும் கியூவோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் அண்டில் த ரியாக்ஷன் ரீச் தி யூக்லிபிரியம் அட்டை வரைக்கும் கியூ வேல்யூ சேஞ்ச் ஆகும். புரியுதா. ஸோ அப்போ இது வந்து ஃபார்வர்டர்ஸ் எப்போ ரெண்டு ஈக்குவல் ஆகிட்டுனா ஈக்லிபிரியம் மாறிடும். ஸோ அது வரைக்கும் கியூ வேல்யூ வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த 3 கண்டிஷனை வச்சுட்டு ரிவர்ஸ் டைரக்ஷனாக ஃபார்வர்ட் டைரக்ஷனாகிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், கேசி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு கேசி வேல்யூ என்ன சொல்லுவாங்க, 48 கொடுத்துட்டாங்க. ஓகேயா.
ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு கேசி வேல்யூ, வாட் இஸ் கேசி அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஐ ஹோல் ஸ்கொயர்ட் பவர் 2. ஏன்னா மோல்ஸ் ப்ராடக்ட் எழுதிடும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Y2 தட் இஸ் கேஸ், இதுதான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகேயா? ஸோ இதோட கேசி வேல்யூ அவனே கொடுத்துட்டாங்க, கேசி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அதோடைய கான்சன்ட்ரேஷன் வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பாருங்கள். H2 கான்சன்ட்ரேஷன் 0.2, I2 வேல்யூ 0.2, ஆனால் H வேல்யூ 0.6. அப்போ ப்ரிடிக்டிவ் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யலாம், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ எதுவும் செய்யலாம், Q வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Q வேல்யூ அப்படி தானே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI ஹோல் ஸ்கொயர்டு, எனக்கு இன்ஸ்டல் கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடியது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 கான்சன்ட்ரேஷன் I2 ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்களா? இங்கே பாருங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. Q இல்லை, மேலே வந்து 0.6 ரெண்டு டைம் இருக்கா, ரெண்டு டைம் இருக்கும். கீழே வந்து 0.2 0.2 ரெண்டே மல்டி பண்ணால் 0.4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3, இதை கேன்சல் பண்ணால் 3 into 3 9 ஆயிரும். ஸோ Q வேல்யூ 9. ஸோ Q வேல்யூ 9. வாட் இஸ் கேசி வேல்யூ? கேசி வேல்யூ வந்து 48. Q வேல்யூ வந்து 9 கண்டுபிடிச்சிட்டாங்க. கேசி வேல்யூ ரெண்டு கம்பேர் பண்ணுறது, விச் இஸ் கிரேட்டர்? கேசி வேல்யூ இஸ் கிரேட்டர் தன் Q. ஸோ இட் இஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர். த ரியாக்ஷன் இஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஃபேவர். இதுமாரி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுமாரி கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி கேசி வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இந்த ரியாக்ஷன் அந்த Q வேல்யூ கொண்டு கண்டுபிடிச்சி Qவோட வேல்யூ 2, இதோட வேல்யூ அதிகம். யார் அதிகம்? Q தான் அதிகம். Q வேல்யூ இஸ் கிரேட்டர் தானே இருக்குது. Q கிரேட்டர் தான் கேஸ்னால் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஃபேவர்னு எழுதி காமிக்கணும். ப்ரிடிக்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் கேசி வேல்யூ கொடுத்துருவான், நம்ம Q வேல்யூ அவனே இன்சல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவோம், இந்த ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம ப்ராடக்ட் பை ரியாக்ஷன் எழுதி கண்டுபிடிச்சோம்னா ரெண்டையும் கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே.